Hi friends, good evening. Welcome to our channel. Friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இண்டெக்ஸ், ஸ்டாக்ஸ், கமோடிட்டி அண்ட் கரன்சி பேஸ்க் யூஸ் பண்ணுற போகிற ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான், ரொம்ப காம்ப்ளிகேஷன் நம்ம பண்ண போகிறதில்ல. நிறைய இண்டிகேட்டர்ஸ் நம்ம இதுக்குள்ளெல்லாம் இம்ப்ளிமெண்ட்டில் எதுவுமே பண்ண போகிறதுக்கு. நம்ம வந்து சிம்பிளாக வந்து டைம் ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் மாறும். அதாவது இந்தியன் மார்க்கெட்டுக்கு இருக்க டைம் ஃப்ரேம்ஸ் வேறு மாதிரி வரும். தென் வந்து கரன்சி அண்ட் கமோடிட்டி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டைம் ஃப்ரேம் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சிம்பிளாக வந்து நம்ம டைம் ஃப்ரேம் வச்சு நம்மளுடைய பிரேக் அவுட் லெவல்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் லெவல்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒரு 6 months என்னால் வீடியோ போட முடியல, பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து டெய்லி இண்டெக்ஸ் அனலைசஸ் வீடியோ, தென் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலகிராமோட லிங்க்கும், டிஸ்கார்டோட லிங்க்கும், இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இதில் மெயினாக வந்து ஏன் வந்து நிஃப்டியை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னா, பிகாஸ் ஆஃப் நிஃப்டியில் தான் வீக்லி எக்ஸ்பெரி இருக்குது. பேங்க் நிஃப்டி மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பெரி கொண்டு போயிட்டாங்க. தென் வந்து அதாவது குவான்டிட்டி சைஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 75 போயிட்டு இருக்கு, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 30 போயிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி சேம் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் சென்செக்ஸ் எக்ஸ்பெரிக்கும் யூஸ் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் என்னென்னா சார்ட்டை மட்டும் வந்து என்ன உங்களுடைய புரோக்கரில் பாருங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவில் 15 minutes டைம் ஃப்ரேம் வந்து லேட்டாக வரும். அதாவது 15 minutes உங்களுக்கு வந்து இங்கே முடிஞ்ச பிறகு தான் அங்கே வந்து சார்ட் வரும். ஸோ வந்து அங்கே ட்ரேடிங் வியூவில் பார்த்துட்டு வந்து இங்கே சென்செக்ஸில் என்ட்ரி எடுத்துட்டேன் ப்ரோ, பட் ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லிடுறேன், சென்செக்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உங்களுடைய புரோக்கர் சார்ட்டில் மட்டும் பாருங்கள். மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் டான்ல வந்து டிலே வர்றதில்ல, ஜீரோதில் டிலே வர்றதில்ல. மற்றதுல எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக்ஸ் வருது. ஏன்னா ஃபிளாட் ட்ரேட்லலாம் நான் சார்ட்ஸ் நான் பெருசாக பார்க்க மாட்டேன், பிகாஸ் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் எனக்கு பிடிக்காது. மேக்ஸிமம் ஜீரோதாலையும் டான்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ட்டோட ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்க ரொம்ப கிளியராக அண்ட் கிறிஸ்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் ஃபிளாட் ட்ரேட்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால நான் அதில் பெருசாக பார்த்ததில்ல. மேக்ஸிமம் ஜெரோதா அண்ட் டானோடது புரோக்கர்ஸ் வந்து எல்லாமே வச்சிருக்கீங்க. ஸோ அதனால அதில் ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நிஃப்டியில் நான் என்னென்ன விஷயம் சொல்லிடுறேன். நிஃப்டியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரிக்கு நம்ம ட்ரை பண்ண போகிற டைம் ஃப்ரேம் வந்து என்னன்னா 10 minutes, ஓகேங்களா? 10 minutes தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி, அதாவது டெய்லி செகண்ட் கேண்டல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் டிஎஸ்சி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேம் வந்து 10 minutes, ஓகேங்களா? டெய்லி 10 minutes. ஃபர்ஸ்ட் கேண்டில் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலையே கிடையாது. ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா எஸ்எல் டார்கெட், அதுக்கு எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எஸ்எல் கூட பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். டார்கெட்ஸ் தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம யூஸே பண்ணுவோம். தென் வந்து இதுலேயே நிறைய விஷயம் இருக்குது. நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை அண்ட் லோவை நான் மார்க் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைக் செலெக்ஷன், ஓகேங்களா? இதில் முக்கியமான விஷயம் வந்து ஸ்ட்ரைக் செலெக்ஷன் தான். ஸ்ட்ரைக் வந்து நான் எப்படி நான் ஸ்பெசிஃபைடாக செலக்ட் பண்ணுவேன்னா, இங்கே எதுக்கு கீழே நான் போவேன். ஸோ 150 நான் எடுக்க மாட்டேன். ஸோ வந்து என்னுடைய ஸ்ட்ரைக் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2300 இருக்கும். மேலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 250 இருக்காங்க. ஸோ என்னுடைய ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 23,300 லெவல்ஸ் தான் என்னுடைய ஸ்ட்ரைக் செலெக்ஷன் இருக்கும். ஸ்ட்ரைக் செலெக்ஷன் ரொம்ப காம்ப்ளிகேஷன் பண்ணல, சிம்பிளாக சொல்லிட்டேன். அதாவது 2300 கால், 23,300 புட்டு, ஓகேங்களா? இங்கே லெவல்ஸ் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை இது பண்ணாதீங்க, பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா அது நான் என்னோட ஓன் இது வெளியே நான் பண்ணுது, ஓகேங்களா? அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தது, ஸோ அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக சொல்லணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். சேம் அதே கான்செப்ட் தான் நான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். 10 minutes டைம் ஃப்ரேம் ரெண்டுத்தையும் நான் மாற்றி வச்சுட்டு அதே சேம் செகண்ட் கேண்டலோட ஹை அண்ட் லோவை நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து நான் புட்லையும்
நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன், கால்லையும் நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு வந்து இதில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் அக்யூரசி வந்து எனக்கு இதில் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 65 to 80% வரும். ஓகேங்களா, அதாவது ஏன் 65 to 80 சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் மந்த் எண்டில் பார்க்கும்போது, அதாவது ஓவரால் மந்த் எண்டில் பார்க்கும்போது எனக்கு 75 to 80 கொடுக்கும். பட் ஆனால் ஓவரால் இயரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 65 to 80ன்றது வந்துடும். ஓகேங்களா, எதனால நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், இப்போ எதனால நான் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து எங்கே என்ட்ரி எடுக்கணுன்றத நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே நம்ம என்ட்ரி எடுக்க போறோன்றத முடிவு பண்ணியாச்சு. செகண்ட் விஷயம் எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்கே லெவல்ஸ் நம்ம பிளாட் ஆயிருக்கு அப்படின்னா வந்து நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இது 216 இருக்கும். ஓகேங்களா, இதோடைய ஸ்டாப் லாஸும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கேண்டலோட 50% நம்ம வச்சு தான் ஆகணும். எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா கால் சைட்லி புட் சைட்லி இம்பேலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பாருங்க, நான் காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 35 பாயிண்ட்ஸ் இருக்காங்களா, 35 பாயிண்ட்ஸ் இருக்காங்களா. இது வந்து புட்டு. இதுவே இந்த கால் சைடில் பார்க்கும்போது, கால் சைடை நான் ஜூம் பண்ணியிருக்கேன், ஏன்னா கிளியராக தெரிகிறதுக்குமே நான் ஜூம் பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்க, அங்கே 35 வந்தது, இங்கே வரும் பாருங்க 23 பாயிண்ட்ஸ் தான் வந்து. ஸோ இந்த மாதிரி இம்பேலன்சஸ் வந்து ரெண்டு சைட்லையும் அதிகமாக நடக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்க. நான் இப்போ சொன்னல ஏன் வந்து நான் மேக்ஸிமம் 65 to 80 நான் சொல்கிறேன். இது ப்ராபிலிட்டி மேக்ஸிமம் 75 to 80 கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா, அதனால அவ்வளோ எல்லாம் இது பண்ண வேண்டியது. ஏன் சொல்கிறேன்னா மந்த்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி கொடுத்துரும். பட் ஓவரால் இயரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வரும். இந்த இயரில் வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 69% என்னமோ வந்தது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 74 என்னமோ வந்தது. ஸோ அதை ஆவரேஜ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். எங்களை ஆவரேஜ் பண்ணி தான் சொல்கிறேன். பட் ஆனால் மந்த் அண்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்தெல்லாம் எனக்கு ஜாஸ்தியாகவே கொடுத்து, அதாவது பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன் சைட் மார்க்கெட்டாக இருந்தது. ஃபால்னா ஃபால், ஒரே முட்டா ஃபால். அப்சைட்னா அதே மாதிரி அப்சைட். ஒரே நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே நல்ல 3 என்ட்ரி எல்லாம் கொடுத்தது. 3 என்ட்ரி கொடுத்து நல்ல ப்ராஃபிட்டபுளும் எனக்கு பண்ணி கொடுக்க கிடையாதுன்றலாம் சொல்ல கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நான் சொன்னேன், இம்பேலன்ஸ் நிறைய இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கால் சைடில் ஜாஸ்தியாக இருக்கா ப்ரீமியம், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 33 பாயிண்ட் வருது, அங்கே வந்து ஏன் 22 பாயிண்ட் வருது, ஒரு 10-11 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வருதுங்களா. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்டை மேனேஜ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ சொன்னது புரியுதுங்களா, ஏன் வந்து நான் 68 சொன்னேன்ட்டு. ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு புட் சைடில் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 199. ஓகேங்களா, என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 216, நியர்லி 14 பாயிண்ட்ஸ் வருது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கம்மியாக தான் வரும். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 270, என்னுடைய எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா 58. ஓகேங்களா, 12 பாயிண்ட் வருது, 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வருது பாருங்க. கால் சைடுக்கும் எனக்கு புட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, 58, 60, 70. ஓகேங்களா, இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200, 216. ஓகேங்களா, நியர்லி 3 to 4 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல டிஃபரன்ஸ் கண்டிப்பாக வர செய்யும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வச்சு தான் ஆகணும் நம்ம. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜா 16 பாயிண்ட் எனக்கு நான் எஸ்எல் வைக்கிறேன் அப்படின்னா 75 குவான்டிட்டி, பதினாறுனா என்னுடைய மேக்ஸிமம் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 1200 இருக்கும் ஒரு என்ட்ரிக்கு. அதாவது ஒரு என்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 1200 இருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில நாளில் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா 2 டைமெல்லாம் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2400, 4800 வரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த 16 பாயிண்ட்டுக்கு நான் 1:1 16, 32 அப்படி வைக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:2ன்ற ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் வருது. ஓகேங்களா, ரிஸ்க் இந்த 16 பாயிண்ட் வருதுன்னா ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 32 பாயிண்ட் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எங்கே எஸ்எல் வைக்கணும்னு சொல்லிட்டேன். இனி அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் டார்கெட் எங்கே வைக்கணுன்றதை பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா, டார்கெட்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்போ சொன்ன ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு கண்டிப்பாக தேவைதான் போடும். பட் அது 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 அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கான ரீசன் தான் ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை டு லோ எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். 70 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, 70 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 305. ஓகேங்களா, என்னுடைய செகண்ட் டார்கெட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 341. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்லேயே 1:1 ரிஸ்க் ரிவார்டு எனக்கு கிடைச்சிடும். இந்த இடத்துல 305ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த 1:1 ரிஸ்க் ரிவார்டுன்றது இந்த இடத்துல எனக்கு கிடைச்சிடும். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் வைக்கிறேன், ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறேன். என்னுடைய டார்கெட் பாயிண்ட்ஸ் வந்து நான் ஆரஞ்சு கலரில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து காலையில் எனக்கு எஸ்எல் அடிச்சிட்டாங்க, அதாவது என்ட்ரி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு திருப்பி வந்து எனக்கு எஸ்எல் அடிச்சிட்டாங்க. அகெயின் மறுபடியும் எனக்கு என்ட்ரி கொடுத்துட்டாங்க. 12 மணிக்கு எனக்கு என்ட்ரி கொடுத்துட்டாங்க. என்ட்ரி கொடுத்துட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மறுபடியும் போயிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க் ரிவார்ட் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ரிஸ்க் பாயிண்ட் இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 1:3 ரிஸ்க் ரிவார்டு வந்துருச்சு. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 342 அடுத்த பாயிண்ட் போயிருக்கு. அதாவது 342 அங்கே போகலை, பட் அங்கே போயிருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல மினிமம் ரிஸ்க் ரிவார்டே பார்த்தீங்கன்னா 1:6.5 ரேஞ்சுக்கு வந்திருக்கும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி திருப்பிட்டாங்க. அதான் சொன்னேன், இதில் வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய ப்ரோஸ், அதனால பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே தான் ரிவர்சல் இருக்குன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்மளால அசர்டைனும் பண்ண முடியாது, அசியூமும் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதனால உங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் நீங்கள் தான் கிரியேட் பண்ணி. இப்போ வந்து நான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து என்னுடைய செட் ஆஃப் ரூல்ஸ் இது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கடிவேல கட்டின குதிரை மாதிரி போய் தான் ஆகணும். ஒரு ரூல்ஸ் நீங்கள் உங்களுக்குன்னு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% நீங்கள் நம்பி தான் ஆகணும். நம்மளனா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. என்னால் இல்லை, யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணி தான் உள்ளே போடுறோம். அதை மேக்ஸிமம் வந்து சேஃப் கார்டு தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, சேஃப் கார்டு பண்ணல அப்படின்னா வந்து நம்ம பயங்கரமாக மாட்டிக்கும். அதான் சொன்னல, இப்போ வந்து நான் காலையிலேயே 12 பாயிண்ட் நான் எஸ்எல் கொடுத்துட்டேன். இங்கே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 35 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த இடத்துல பெரிய ரிஸ்க் எதுவும் கிடையாது. இப்போ வந்து இங்கே கட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் டார்கெட்டை மூவ் பண்ணிவிடும், அடிக்கட்டும். பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல நான் சேஃப் தான். 1:3 ரிஸ்க் ரிவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் சேஃப் தான். பிகாஸ் ஆஃப் என்னுடைய லாஸ் ஃபுல்லாக ப்ராஃபிட்டபிள் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே கால் சைடில் இதே அடுத்த பொசிஷன் வந்து புட்டு. ஓகேங்களா, புட்டு காலையிலே அதே மாதிரி எடுத்து எஸ்எல் அடிச்சாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேங்களா, என்ட்ரி எடுத்த உடனே அடுத்த கேண்டில் வந்து எஸ்எல் அடிச்சிட்டாங்க. சரி ஓகேன்னு விட்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ரிவர்சல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி போட்டுட்டேன். என்ட்ரி போட்ட உடனே சேம் அதே கான்செப்ட் தான். கான்செப்டில் எதுவும் மாற்றலாம் கிடையாது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ என்ன இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு அந்த ஹை அண்ட் லோ மட்டும்தான் நம்ம வந்து டார்கெட்டை இங்கே போட போகிறோம். இப்போ வந்து 67 பாயிண்ட் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல என்னுடைய லாங் பொசிஷன் நான் புட் சைடில் நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய எஸ்எல் வந்து இங்கே என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த இடத்துல நான் இப்போ 2% 1:2 ரிஸ்க் ரிவார்டு ஏன் கால்குலேட் பண்ணி சொன்னேன்னா இதை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ணி சொன்னேன். ஓகேங்களா, ஏன்னா புட் சைடில் தான் எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல பாருங்கள் உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:4 லெவல் இருக்குங்களா, அதுவே இந்த லெவலில் பாருங்கள் 1:2 மேலே இருக்குது பாருங்க. ஸோ அந்த 2 ஏன் 1:2 மினிமலாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த 2.6ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வர்றது புரோக்கரேஜ் வர்றதெல்லாம் எந்த கணக்கில் இருப்பீங்க? நான் சொல்லிட்டு போயிடுவேன் இங்கே வந்து 1:2 2.25 நான் பாலிஷாக சொல்லிட்டு போயிடுவேன். பட் அந்த புரோக்கரேஜ் சார்ஜஸ் எல்லாம் எங்கே போகும்? அதெல்லாமே நம்ம யோசிக்கணும் இல்லைங்க. எதுவுமே யோசிக்காம நம்ம பண்ணக்கூடாது.
இப்போ பாருங்க இதுல வந்து 1:4.4 வருதுன்னா அப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமமா நம்மளுக்கு ஒரு 4% உங்களுக்கு நிக்கணும்ல. அப்பதானே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கும் நல்லது, அதுல ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் சிம்பிளா சொன்னேன். ஓகேங்களா? மறுபடியும் இவங்க பாருங்க, மறுபடியும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. என்ட்ரி கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்க 48க்கு போனவங்க 50 போகாம திருப்பி விட்டாங்க. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து நம்ம காஸ்ட் எஸ்எல் வச்சுட்டு இல்ல வந்து நான் கொஞ்சம் ட்ரையல் பண்றேன், ஏன்னா காலையில நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கேன், இங்க நான் ட்ரையல் பண்றேன் அப்படின்ற பட்சத்தில் கொண்டு போயிருந்தீங்கன்னா கூட இந்த லெவலில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க 239 அப்படின்ற பட்சத்தில் 216 இருந்து ஒரு 15 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு நிஃப்டியில புட் சைடில் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன், என்ட்ரி எடுக்கிறது எப்படின்றது சொல்லிட்டேன், ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணுன்றது பற்றி சொல்லிட்டேன், டார்கெட் எப்படி வைக்கணுன்றது சொல்லிட்டேன். சென்செக்ஸ்லையும் இதே சேம் கான்செப்ட் தான், கான்செப்ட் எதுலையும் மாறாது. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தது வந்து ஸ்டாக்ஸ் போயிடலாம். ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கோட லிஸ்ட்டை வந்து நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் மாதிரி ஆகிடக்கூடாது. ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். பட் எடுக்கிறதும் உங்களுடைய பொறுப்பு தான். பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓன் அனலைசிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்திருந்தேன், HDFCயில் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஓகேங்களா? அதே மாதிரி ரிலையன்ஸ்லேயும் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன், HDFCயில் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ரிலையன்ஸ் எனக்கு வந்து ஒரு டைம் ஸ்டாப் லாஸ் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் திருப்பி டார்கெட் கொடுத்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினான பாயிண்ட் நீங்க 2 விஷயம் நோட் பண்ணணும். தென் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் கேண்டலோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா அபோவ் 1% மேல இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டலோட உங்களுடைய ஸ்டாக்கோட பிரைஸ்ல இருந்து 1% இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டாக் நான் அப்படிதான் நியர்லி இந்த ஸ்டாக் 1% போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கேண்டலோ ஐஎன்லோ. பாருங்க, இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 4100, நியர்லி பாத்தீங்கன்னா 1% போயிருக்காங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல மேனேஜ் பண்ணேன். என்னன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் இருந்தது. இந்த இடத்துல வந்து 20 பாயிண்ட்ஸ் இருந்தது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து இவங்க வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட எனக்கு வந்து ரிவார்டு கொடுப்பாங்க. அதாவது இங்கேயும் நான் அதே தான் 1:2 தான். ஓகேங்களா? 1:2ன்ற ரிஸ்க் வேறு தான் நான் இங்கேயே எதிர்பார்த்தேன். பட் ஆனால் என்னன்னா இவங்க பாருங்க 12 மணிக்கு தான் எனக்கு அந்த டார்கெட்டே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 1:2ன்ற ரிஸ்க்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10:45 கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? சாரி, இது 20 பாயிண்ட்ஸ் இல்லை, 40 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேல வரும். ஏன் ரிஸ்க் தப்பாக காட்டுது? சாரி, ஷார்ட்ல மாற்றி இது பண்ணிட்டேன். அதான் நான் யோசிச்சேன், நான் இங்கேயே அது புக் பண்ணிட்டேன், அப்புறம் எதுக்கு கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சதுக்கான ரீசன் தான். நான் என்னோட புக்கிங் பாயிண்ட்டை நான் இங்கே புக் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 1:2 மினிமமாக நான் எதிர்பார்க்குறேன், ஸ்டாக்ஸ் ஆகட்டும் எதுலேயே ஆகட்டும். ஓகேங்களா? நான் இது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்டாக் தான் நான் இன்னைக்கு என்ட்ரி எடுத்தேன். ஒன்று வந்து ரிலையன்ஸ், ஒன்று வந்து HDFC. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் காலையிலே கேப் அப் பண்ணாங்க. ஓகேங்களா? ஏன் எடுத்துன்றதையும் நான் சொல்லிடுறேன். காலையிலேயே கேப் அப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கேண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு வந்து அந்த நம்மளுடைய கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணாங்க. அந்த 1% அபோவ் போகணுன்றதை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்க. 2% வந்திருக்காங்க பாருங்க, ஃபுல்ஃபில் பண்ணாங்க. பட் ஆனால் என்ன ஒரு பஞ்சாயத்துனா இந்த கேப் அப்போ அப்படியே சஸ்டெயின் பண்ணி விட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து எஸ்எல் அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? எஸ்எல் சின்னதான், 7 பாயிண்ட் தான். ஓகேங்களா? புக் பண்ணியிருக்கலாம். பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா கொஞ்சம் கீழே போவாங்க அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா 1:2ன்ற ரிஸ்க் வந்துருச்சு. 1:1 கூட புக் பண்ணிக்கலாம். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் நான் எதிர்பார்த்தேன். 1:3ன்ற லெவல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு காஸ்ட்ல நான் எக்ஸிட் பண்ணேன் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அடி HDFC மட்டும் தான் இது பண்ணேன். நான் வந்து பேங்க் நிஃப்டி பெருசாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதாவது ஒரு லாட்டுக்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 30,000 மேலே தேவைப்படுது. ஸோ 2 லாட் நீங்கள் மினிமம் எடுக்கிறீங்கன்னா 60,000 ஆர் 1 lakh அப்படி போகும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இண்டெக்ஸ்லையும் பார்த்துட்டு இருப்பேன், இங்கே ஸ்டாக்ஸ்லையும் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ நான் ஸ்பெசிஃபை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 50,000, இண்டெக்ஸ் பையிங்க்கு ஒன்லி 50,000, ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 மாதிரி தான் நான் ஃபிக்ஸில் இருப்பேன். ஸோ அப்படி ஃபிக்ஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லாட்டுக்கே அங்கே 30,000க்கு மேலே போயிடுது அப்படின்ற பட்சத்தில்
மறுபடியும் மறுபடியும் அங்கே இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி வரும். இன்கேஸ் ஆவரேஜ் பண்ண மாதிரி அந்த மாதிரி வந்ததுன்னா, இப்போ பேங்க் நிஃப்டியில் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் 18,000 தேவைப்படும். 2 லாட் எடுக்கணும்னா 36,000 போகுது. மேக்ஸிமம் பஃபராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 14,000 இருக்கும். இன்கேஸ் எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸஸில் இதாகும்போது மேனேஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மேனேஜ் இங்கே நான் 60,000 போட்டுட்டு 60,000 எடுத்து எனக்கு இன்கேஸ் ஆஃப் லாஸ் ஆகுது அந்த இடத்துல ஒரு 40 பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல லாஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதாகும். பட் ஆனால் இதே சேம் கான்செப்ட் வந்து அங்கேயும் வேலை செய்யாமலாம் போகாது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பண்ணுறவங்க பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்ட்டுலாம் சொல்ல கிடையாது. பட் எனக்கு அது சூட் ஆகலை. இப்போ ஆக்சுவலி நான் நிஃப்டிக்குள்ள வந்தங்காட்டி சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ பாருங்க, செகண்ட் கேண்டல் ஹை அண்ட் லோ. ஓகேங்களா? 49,000 புட்டு, 49,000 புட்டு, கீழே பொறுத்த வரைக்கும் 48,600 காலு. 48,600 காலு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் புட்டை நான் எடுத்துறேன். செகண்ட் கேண்டலோட ஹை அண்ட் லோ. நான் மேக்ஸிமம் நான் மார்க் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அந்த செகண்ட் கேண்டல் ஹை அண்ட் லோ வந்துருச்சுனால மேக்ஸிமம் எந்த பக்கம் உள்ளே போகிறதுன்றதை நான் பார்த்துருவேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதையும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இப்போ 210 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? அவங்க 210 பாயிண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் டார்கெட்டு. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து எனக்கு என்னென்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணி போகும்போதே வந்து நான் டார்கெட்டை வச்சுடுவேன். இந்த இடத்துல பிரேக் பண்ணி போகும்போதே வந்து அடிச்சுட்டு போகுதுன்னு நான் டார்கெட்டை வச்சுடுவேன். இப்போ ஒரு சில நாளில் வந்து இந்த மாதிரி போகும். இப்போ இங்கே இதாக இருக்குல்ல, இப்போ வந்து இந்த லெவலில் இங்கே இருக்கு 914 இருக்குல்ல, அந்த 914க்கு மேலே பாருங்க. மேலே பாருங்க, இங்கே பாருங்க 1019. ஸோ இந்த இடத்துல ரிஸ்க் எவ்வளோ வருதுன்றதையும் நான் பார்த்துக்கேன். மேனேஜபிள் ரிஸ்காக இருக்கும். இப்போ லாங் பொசிஷன் எடுத்துட்டேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லோவை வச்சு தான் ஆகணுங்க. வைக்கலன்னு என்ன ஆகும் தெரியுங்களா? 50% நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா அங்கே அடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? பாருங்க 45 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு, 124 பாயிண்ட்ஸ் பக்கம் இந்த இடத்துல போயிருக்காங்க. 1:2 ரிஸ்க் ரிவார்டு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 914 நான் வைக்கிறேன் அப்படின்னா 1:5. அதான் சொன்னேன், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணாமலாம் கிடையாது. பட் நம்ம தான் அதை மேனேஜபிள் ரிஸ்கா இல்லையான்றதை வந்து நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? பாருங்க செகண்ட் கேண்டில் இதை வச்சு தான் நம்ம ட்ரெண்டிங்கெல்லாம் மேக்ஸிமம் பார்க்கறது guys. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த செகண்ட் கேண்டிலோட ட்ரெண்டிங் மேக்ஸிமம் வந்து எந்த பக்கம் இருக்காங்க, புட் சைடில் மட்டும் தான் இருக்காங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழுந்துருக்கும், கால் சைடு இருங்கன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ரிவர்சல் ஆகும்போது, இந்த பொசிஷன் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்றேன்ல, இந்த இடத்துல புக்கிங் ஆயிடுச்சு, புக் பண்ணியாச்சு அப்படின்னா அப்போ வந்து அதுக்கு மேலே போறாங்களா இல்லை அந்த இடத்துல ரிவர்சல் ஆகுறாங்க, அப்போ அந்த இடத்துல என்ன ரிஜெக்ஷன் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அது வந்து சிம்பிள் தான். பிவோட்ஸ்ல நம்ம பார்த்தாலே அந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருக்கா இல்லையான்றதை பற்றி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சு போயிடலாம். ஓகேங்களா? நேத்திக்கு நிஃப்டி எக்ஸ்பெரி, இன்னைக்கோட நிஃப்டி தான் நான் பார்த்தேன். ஸோ ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் இருந்தது. அதாவது நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 240 to 250 ரேஞ்சில் தான் இருந்தது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல நான் பேலன்ஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். எனக்கு மாடரேட்டாக நான் அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். தென் வந்து அந்த ஸ்டாக்ஸும் நான் பண்ணுறங்காட்டி அந்த இடத்துல அதிகபட்சமான இதை ரிஸ்க்கை வந்து ஏன் மேலே நான் தூக்கி போடக்கூடாது. இப்போ வந்து ஸ்டாக்ஸில் போடுறேன் அப்படின்னா 7 to 10 rupees வருது நான் இப்போ ஸ்டாக்குக்கு. நான் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1000 rupees 1400 அப்போ தான் இருக்குங்க. 10 rupees அப்படி வருதுன்னா 50,000க்கு பார்த்தீங்கன்னா நான் எப்படி இன்ட்ராடே எம்ஐஎஸ் பொசிஷன் தான் எடுப்பேன். ஸோ எம்ஐஎஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு எடுத்த HDFC எடுத்துக்கோங்க, 4000 rupees ஸ்டாக்கு. எனக்கு வந்து 100 ஸ்டாக்கு தான் நான் வாங்க முடிஞ்சது. ஓகேங்களா? 100 ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு 2000 ரூபா ப்ராஃபிட்டபிள் கிடைச்சது. ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு அந்த இடத்துல ரிஸ்க் ஆயிருந்துச்சுன்னா 700 ரூபா ரிஸ்க் ஆயிருக்குங்க. ஓகேங்களா?
பட் ஆனால் எடுத்தது 40 பாயிண்ட். இப்போ வந்து 4000 ரூபா. ஓகேங்களா, 700 இங்கே இருக்குது, 4000 ரூபா இங்கே இருக்குன்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இண்டெக்ஸ்லையும் பேங்க் நிஃப்டி ஏன் இண்டெக்ஸ் நான் பெருசாக போகிறது இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க மார்ஜின் தான். ஓகேங்களா, அதனால தான் வந்து பேங்க் நிஃப்டி சைட் நான் போகிறதில்ல. மேக்ஸிமம் நான் நிஃப்டியை பார்த்துட்டு ஸ்டாக்ஸை பார்த்துட்டு பேசாமல் இருது. எனக்கு நிஃப்டியை பார்த்து ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் ஆயிடுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் தான் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக போயிடுது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரூல்ஸ் உங்களுக்கு மேக் பண்ணுங்க. இப்போ வந்து நான் சொல்கிறேன், இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா சேனல்லையுமே பாருங்க, நம்மளுக்குன்றது தெரியும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ வந்து எனக்கு ஒர்க் ஆகுது, மற்றவங்க எல்லாருக்குமே இது ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் எல்லாத்தோட மைண்ட் செட் வேற வேற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவேன். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் வந்து ஹோம் ஒர்க் பண்ணணும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்வர்ட் டெஸ்ட் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வரும். இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து மெயினான ப்ரொஃபஷன் கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் ப்ரொஃபஷன், என்னோட மெயினான ப்ரொஃபஷன்ஸ் வேற. ஓகேங்களா, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும் என்னோட மெயினான ப்ரொஃபஷன்ஸ் வேற. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் கிரியேட், ஓகேங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுவேன். தென் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா, இப்படி தான் போகும். அதனால உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தென் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆனது ஜாயின் ஆகிக்கோங்க. இதோடைய செகண்ட் பார்ட் வீடியோ வந்து நாளைக்கு அப்லோட் பண்ண கைஸ். அதாவது கமோடிட்டி அண்ட் கரன்சி பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் இதே டைமுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். தேங்க்யூ.